ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல் ஏஜே சினிமா டைம். வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனலில் அன்பே டயானா ராம்காம் மூவியோட ஸ்டோரி லைன் தான் பார்க்க போகிறோம். இதில் ஹீரோ ஒரு ட்ரெடிஷ்னல் தெலுங்கு ஃபேமிலியை சேர்ந்தவர். இவர் ஃபேமிலியில் அம்மா, அப்பா, அக்கா, தம்பின்னு மொத்தமாக 5 பேர் இருப்பாங்க. அப்பா ரயில்வேல ஒர்க் பண்ணுவார். அவர் ஒரு ஃபுட்பால் பிளேயர். ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் தான் இந்த ஜாபும் அவருக்கு கிடச்சிருக்கும். இன்னமும் டெய்லி அவர் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணி ஃபுட்பால் விளையாடிக்கிட்டே தான் இருக்காரு. ரொம்பவே ஃப்ரெண்ட்லியான ஒரு அப்பா. ஆனால் அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்ட். என்னதான் பசங்க, ஹஸ்பண்ட் எல்லாருமே சம்பாரிச்சாலும் அவங்க ஒரு மாவு கடையை நடத்தி அந்த காசை தான் அவங்க யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோ ஒரு அத்லட். ஆனா அதனால அவரால் எதுவுமே சாதிக்க முடியலன்னு இப்ப பசங்களுக்கு கோச் பண்ணிட்டு அவங்கள ஏதாவது சாதிக்க வைக்கணும் அப்படிங்கிற ஆசையில இருப்பாரு. இவரோட தம்பி ஸ்டேட் கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணுவாரு. இவரோட அக்காவுக்கு கல்யாணமாகி ஒரு குழந்தையும் இருக்கும். ஆனா அவங்க ஃபேமிலியில ஒரு பிரச்சனை வந்து இப்ப அவங்களும் அம்மா வீட்டில தான் இருப்பாங்க. இவரோட பெஸ்ட் ஃப்ரெண்டா கோபி நடிச்சிருப்பாரு. அவர் பெங்களூரை சேர்ந்த ஒருத்தர் இப்போ சென்னையில வந்து செட்டில் ஆயிருப்பாரு. ஆனா பெங்களூரோட ஸ்லாங்ல நிறையவே காமெடி பண்ணுவாரு. ஹீரோவோட லவ்க்கும் அவர் நிறையவே ஹெல்ப் பண்ணுவாரு. ஹீரோ காலேஜ் படிக்கும்போது அவர் கூட படிச்ச மேஜிக்னு ஒரு ஆங்கிலோ இந்தியன் பொண்ணை லவ் பண்ணுவாரு. அந்த பொண்ணு கிட்ட ப்ரப்போஸும் பண்ணிருப்பாரு. அவங்களுக்கும் இவரை பிடிச்சிருக்கும். ஆனா அதை சொல்ல வரப்போ ஏதோ ஒன்று அவங்கள தடுக்கிறதா அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. இப்படியே அவங்களோட பதிலை எதிர்பார்த்து 8 வருஷமா அவங்கள ஒன் சைடா ஹீரோ லவ் பண்ணிட்டு இருக்காரு. இவரோட அம்மா இவரோட ஜாதகத்தை ஜோசியர்கிட்ட காட்டுறப்போ ஹீரோக்கு இன்னும் 2 மாசத்துல கல்யாணம் பண்ணணும்னு அவர் சொல்லியிருப்பாரு. அதனால ஹீரோவோட மாமா பொண்ணை இவருக்கு அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி வைக்கலாம்னு வீட்டுல முடிவு பண்ணிருப்பாங்க. அதே நேரம் மேஜிக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். அப்போ ஹீரோ தான் நிறைய ஹெல்ப் பண்ணிருப்பாரு. அதனால இத்தனை வருஷமா அவங்க சொல்லாம இருந்த லவ்வை இப்போ சொல்லலாம்னு ஹீரோயின் நினைக்கிறப்போ ஹீரோக்கு ஹீரோயினோட லைஃப் ஸ்டைல், கல்ச்சர்லாம் அவங்க ஃபேமிலிக்கு செட் ஆகுமா அப்படிங்கிற டவுட் வருது. அதனால இப்போ அவங்கள மறந்துட்டு வீட்டில் சொல்ற பொண்ணையே கல்யாணம் பண்ணலாம்னு முடிவில் இருப்பாரு. அந்த டைம்ல ஹீரோயின் இவர்கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணும்போது உண்மையை சொல்லாம அவங்களுக்கு ஓகே சொல்லி இப்போ இவங்க 2 பேரும் லவ்வும் பண்றாங்க. இன்னொரு பக்கம் வீட்டில் இவர் கல்யாண வேலையும் நடந்துட்டு இருக்கும். இவர் லவ் பண்ற விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா அவரோட அம்மா கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டாங்க. இவருக்கு அவர் மாமா பொண்ணோட என்கேஜ்மெண்ட் ஆன விஷயம் இவங்களுக்கு தெரிஞ்சா ஹீரோயினே இவரை வேண்டாம்னு சொல்லிடுவாங்க. இப்போ ஹீரோ என்ன பண்ண போறாரு? அந்த ஜோசியர் சொன்ன மாதிரி 2 மாசத்துல இவரோட கல்யாணம் நடந்துச்சா? இவரோட 8 வருஷம் லவ் சக்சஸ் ஆச்சா? அப்படிங்கறதான் இந்த படத்துல காமெடியை கலந்து சொல்லியிருப்பாங்க. இந்த படத்தை நீங்க பார்த்துருந்தீங்கன்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதுக்கும் லைக் பண்ணிடுங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாடா பை பை ஃப்ரம் ஏஜே சினிமா டைம். வணக்கம்.